மெஜஸ்டிக் துளசி இல்ல சட்டி சாமியார் நிர்வாணமாக சுத்துவாரா? அவ இங்க வந்து பெங்களூர்ல வந்து பார்த்தா பார்த்துருக்காங்க. எங்க அப்பா எல்லாம் பார்த்துருக்காங்க. இங்க துளசி தோட்டம் இல்ல, அக்கிப்பேட்டை துளசி தோட்டம் அங்க இந்த நாமெல்லாம் அவர் பின்னால் போய் எங்க சித்தப்பா வீட்டுக்கு வருவாரு. அமாவாசை அவர் சாமி வருவாரு சித்தப்பா வீட்டுக்கு. எங்க சித்தப்பா வீடு. அவர் அமாவாசை பூஜை பண்ணுவாரு. சாப்பாட்டுக்கே வாயா அப்படி அவர் ஒரு மாதிரி வருவாரு. சட்டி சாமியார் வருவாரு. அப்போ வந்து சட்டி எடுத்து வச்சு என்ன போடுறோமோ பாயசம் வடை என்னன்னா போட்டுட்டா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கழுவிட்டு குடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரே வாட்டி யாராவது ரொம்ப கூட்டம் அவருக்கு தெரியுது அவருக்கு இவங்க கிட்டதான் நம்ம போனோம். அப்படி இருந்தப்போ இப்படியே இருந்தாரு, அங்க ரூம்ல இருப்பாரு. அப்போ போய் நின்னாக்கா நம்ம பசங்க எல்லாம் பாண்டுரங்க வீட்டெல்லாம் பாண்டுரங்க போனாக்கா குஷி அவருக்கு. பசங்க எல்லாம் பின்னால வராங்க. அங்க ஒரு கடையில சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாரு எல்லாருக்கும். பப்பர்மிட்டு இது ஒரு தேங்காய் ஒரு மிட்டாய் வரும், அதுக்கு கம்மர்கட்டாண்டின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துருந்தாரு. சரி எவ்வளவு ஆச்சோ, யாராவது பக்தர் வராங்களே அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துரு பசங்களுக்கு ஏதோ வாங்கி பக்தருங்கோ அப்படின்னாங்க. வந்து இப்படியே இருந்தாரு. ரொம்ப பேரு பக்தருங்கோ சிராப்புறம் அங்க தமிழ்காரங்க எல்லாம் பக்தருங்கோ ஜாஸ்தியாக அவருக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு மடம் கட்டலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு வேணா, பெரியோரு மகான் ஒருத்தர் இருக்கிறாரு ராமலிங்க சுவாமி அப்படின்னு அவரு சொன்ன பிற்பாடு தான் அங்க லட்சுமி நாராயணபுரத்துல அதை ஸ்தாபனம் பண்ணார். இந்தாண்ட அந்த கார்னர்ல இதே ராமலிங்க சுவாமி கதைய பார்த்துதான் இவரு மராட்டாக்கார் சஜ்ஜன் ராய், அவருக்கு சாமி முருகா இல்ல, அவங்க கணபதி மராட்டிக்கார். அவரு போய் சுப்பிரமணியர் கோயில் வைக்கணும்னா ராமலிங்க சுவாமிக்கு சுப்பிரமணியர் அவரு சென்னையில 1000 வழுக்கு தெரு ஒண்ணு இருக்குது, அங்க அவர் குடியிருந்த வீடு ஒண்ணு இருக்குது. போய்க்கிறீங்களா நீங்க? நான் போகணும். எங்க சென்னை 7 கிணறு, சென்னை 7 கிணறு 7 கிணறு தங்கசாலை. ஆமா, வள்ளல் பெருமான் வீடு. ஆமா, அந்த வீட்டு மேல அவருக்கு கண்ணாடியில சுப்பிரமணியர் அவருக்கு சுவாமி காட்சி கொடுத்தாரு முருகப்பெருமான். அந்த கதையெல்லாம் அவரு ரொம்ப விரும்பி கேட்டிருக்கிறாரு, அப்போ நம்பி இருக்கிறாரு. எப்போ 42க்கு முன்னே சஜன் ரவையா நான் ஒரு சுப்பிரமணியர் கோயில் கட்டணும் அப்படின்னு சுப்பிரமணியர் கோயில் கட்டினார். யார் கட்டுனது? சஜன் ராய் அவரே வந்து கட்டணும். வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறுல நடந்து சுப்பிரமணியர் அவருக்கு காட்சி கொடுத்தது வெள்ளி தேவி யானையோட காட்சி கொடுத்தது கண்ணாடியில. அது வள்ளல் பெருமான். அந்த பிரபாவம் இவர் மேல பட்டு யாரோ சொல்லி, யாரோ சுவாமி திங்கோ தமிழ்நாட்டுக்காரர் சொல்லி இவருக்கு அதனுடைய பிரபாவம் பட்டு அவரு சுப்பிரமணியர் கோயில் பெருமான் வந்து அந்த பாட்டிலே பாடுறாரு. ஆமா ஆமா, பெருமான் வந்து அந்த கண்ணாடியில காட்சி கொடுத்தது வந்து பாடுறாரு, அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த டைம்ல அவரு அவங்க அண்ணா தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. யார? ராமலிங்க சுவாமியா. அவங்க அண்ணா நீ படிக்கிறது இல்ல, ஒன்னும் இல்ல, ஸ்கூலுக்கு போட தெரிஞ்சுக்கிறாரு இல்ல. அங்க ஒரு கோயில் இருக்குது சென்னையில, சவுகார் போயிட்டு எல்லாம் மார்வாடிங்கோ. எவ்வளவு பெரிய கோயில் தெரியுமா, எப்படி ரட்சணை பண்ணி வச்சுக்கிறாங்க. சுத்து கேட்டுக்கோ 12 அந்தஸ்து 15 அந்தஸ்து கட்டடம், மார்வாடி ஏரியா. அங்க அந்த முருகர் கோயில், முருகர் இவ்வளோ
அங்கதான் வந்து அவர் 30 நாள் 30 பாட்டு பாடலாம். கந்தக்கோட்டம் கந்தக்கோட்டம் அங்க பாட்டு பாடுப்போ ஐயரு, நான் நீ இந்த வயசுல உனக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு கோயில்ல யாரு படுக்க வைக்கிறது இல்லை, இவரு என்ன இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல போய் படுத்துக்கிட்டு அங்கே இருந்தாரு. அப்புறமா தான் அவங்க அண்ணன் அவங்க அண்ணி சொல்லி இல்லையா படிக்கிறானா அப்படின்னு ஒரு ரூம் பண்ணி கொடுக்குறாங்க மேல மாடி மேல அவங்க அண்ணா. அப்போ அவருக்கு கந்த முருகன் காட்சி கொடுக்குது. அவர் கேட்கிறாரு, ஒரு கண்ணாடியும் ஒரு வழுக்கு கொடுக்குறாரு, கூட நீ எனக்கு போதும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பெருவாவோ சொற்ப அறிவு, என்ன தமிழ்ல என்ன சொல்றாங்க, அற்ப அறிவு சொல்றதுக்கு இவருக்கு சொற்பொழிவு பண்றதுக்கு போறாரு. சரி. அங்க ஒரு இடம் இருக்கு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொற்பொழிவு பண்ண போ பக்கத்தில் தெருவிலேயே கூட இருக்குதாங்க. அங்க அது கட்டடம் இன்னும் ஒழுக்காக வச்சுருக்கிறோம். நாம இங்க ஒரு ராமலிங்க சுவாமி சொற்பொழிவு பண்ண வேண்டும், ஒரு வைப்ரேஷன் சொற்பொழிவு வைப்ரேஷனுக்கு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது எப்படி கட்டடம்னா அந்த காலத்து செங்கல் இவ்வளவுதான் இருக்கும். ஆமா, சித்தோட செங்கல் செங்கல்ல கட்டடம் பழைய கட்டடம். அங்க உட்காந்து சொற்பொழிவு பண்ணக்கா இங்க உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி காலம் அப்பெல்லாம் இருந்தது. அங்க நடத்துனாரு அதனுடைய வைப்ரேஷனுக்கு அப்படின்னு இப்ப கூட வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, அங்க ஏதோ நடக்குது. அந்த கோயிலுக்கு அந்த கோயில் மேல இவருக்கு கோயில் உள்ள ஒரு விக்கிரம் வச்சுக்கிறார் ராமலிங்க சுவாமி. கோயில் உள்ளவே குழந்தை முருகன். இவர் சட்டிசாமிக்கு வந்து ராமலிங்க சுவாமி எப்படி தெரிஞ்சு அங்க கண்டுகிறவர். அவரு சட்டிசாமி வந்து எந்த ஊருன்னா தானே வீரப்பன், சத்தியமங்கலம் பக்கம் தருமபுரி சத்தியமங்கலம் காவேரிப்பட்டினம் அந்த பக்கம் இருந்தவர் இவரு. இன்னும் 6 அடி வைரம் இருக்கு. அஜானு பாபு உடம்பெல்லாம் நல்ல முடி. சட்டிசாமி ரொம்ப ஜோரா இருப்பாரு. ரொம்ப பகவான் பாருங்க, அப்பேற்பட்ட மகான்க அவங்க எல்லாம் தியாகம்தான். அப்புறமா 4 அடியில கொடை ஈஸ்வர் சார், கொடை கம்பெனிக்காரங்க எல்லாம் ரொம்ப பணக்காரவங்க எல்லாம். இது விற்கிறவங்க அவங்க எல்லாம் ரொம்ப பக்தராகி, அப்புறமா பூக்கடைக்கார முனியப்பான்னு அந்த அம்மா ஒரு லக்ஷ்மக்கா அவங்க அம்மாக்கு அந்த அம்மா பேரு. என் கூட அவங்க எல்லாம் ஆடி நின்றவங்க தான் நம்ம உரியப்பேட்டில. அந்த அம்மா பிரம்மச்சாரிணி, அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல. அந்த அம்மா தான் கட்சியில சேவை பண்ணுது அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ கூட ஈஸ்வர் சார் வேன் கொண்டார், கார் அமைச்சு விக்டோரியா ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் காமிச்சிட்டு வீட்டுல வந்து வீட்டுல விட்டுருவாங்க. அங்க இருக்கும் பிவிகே ஐயங்கார் ரோடு சத்துல, அந்த வீட்டுல இருப்பார் கட்சிய காலத்துல. அப்புறமா அவங்க முனியப்பா இருந்தானே, அவங்க அண்ணன் அவன் தம்பி, அந்த அம்மா சேவை பண்ணி முனியப்பா அவன் பூ வியாபாரம் சுற்றி மார்க்கெட்ல பூ மண்டி. அந்த காலத்துல எல்லாம் பூ ரொம்ப கிரேட்டா ஏரோப்ளைன்ல அனுப்புறது, பாம்பே டெல்லி இதுக்கெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். எல்லாம் துட்டு அவங்களுக்கு வீடு அங்க சாந்தி நகர்ல. இப்ப இந்த அன்னதானத்துக்கு அவங்க எல்லாம் வருவாங்க. திவாகர் அண்ணா, பிரபாகர் அண்ணான்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஆமா 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஆமா இருக்காங்க. அம்மா இருக்காங்க. இருக்காங்க. வீடுல வந்து குரு நிவாஸ்னு வச்சிருக்காங்க. குரு நிவாஸ்னு வச்சுக்கிறாங்க. வீடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்.
என்ன பண்ணுவோம்? அப்புறமா பெட்ரோல் பேங்க்லாம் இருக்கு, பெட்ரோல் பேங்க்ல எல்லாம் அன்னதானம் பண்றாங்க. எந்த லாரிக்கார் வந்தாலும் அவங்க சாப்பிடலாம், சாப்பாடு ஃப்ரீ, அன்னதானம் பண்றாங்க. இந்த அன்னதானத்துக்கு வந்து முதல்ல வந்து உங்க கையில நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி அங்க பிரபாகர் அண்ணா, திவாகர் அண்ணா தான் சாந்தி நகர்ல இருந்து வர வைக்கிறது நம்ம சஜன்ரா சர்க்கிள் அன்னதானத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து சட்டிசாமியாருடைய அந்த அனுகிரகம் பெற்றவங்கன்றதுனால அவங்க கையில அந்த அன்னதானம் பண்ணுவாங்க. அவர் வந்த பிற்பாடு தான் அவங்க குடும்பமே ரொம்ப நெல்லாயிட்டு. குரு சேவைக்கான ஒரு அத்தாரிட்டி ஒரு நம்மளுக்கு இந்த கலியுகத்துல குருக்கு சேவை செஞ்சா அவங்களுடைய வம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா சாந்தி நகர்ல திவாகர் பிரபாகர் அண்ணா வீட்டை போய் பார்த்தா தெரியும். ஒரு குருக்கு சேவை செஞ்சா என்ன ஆகும், அவங்களுடைய வம்சம் என் கூட நல்ல பிரகாசமா இருக்கும் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு சான்று. அந்த முனியப்பா அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் விளையாடி இருந்தோம். அவன் ரொம்ப கேட்டு முனியப்பா ரொம்ப இது அவன் ஒரு மாதிரி. நான் எல்லாம் இந்த கில்லி தாண்டு அதெல்லாம் ஆடின்னு இருக்கு சொல்ல ஏதோ ஒரு சட்டை வந்துடுது. நான் இவ்வளோன்னு இருக்க சொல்ல எடுத்து என்ன கணத்துல போட்டுறேன்டா முனியப்பா என்ன பண்ணியிருந்தான். அவன் ரொம்ப தீட்டான். அவங்க வீடு கட்டின்னு இருந்தாங்க. எதிர்க்கவே ஸ்கூல் பாண்டுரங்க சுவாமி ஸ்கூல் இருக்கும். வயர் போதில்ல, எலக்ட்ரிக் வயர், அது போய் பிடிச்சிட்டான். கரண்ட் அது பிடிச்சிருச்சு. என்ன பயந்துருச்சு தெரியுமா? அந்த மேஸ்திரி என்ன பண்ண மட்டுகோல் எடுத்துன்னு எல்லாம் ஒரு 4 அடி அடிச்சா வயருக்கு விட்டுருச்சு. அப்பவே முனியப்பான்றவர் கரண்ட்ல போய் புடிச்சு சாவாம வந்தவர். முனியப்பாக்கே கரண்ட் அடிச்சு. அப்புறமா அவ்வளவு தைரியம் அவருக்கு. இல்ல தீட்டை ஆட்டம் விளையாட்டு. டாக்டர் ராஜா பண்ணிருக்கோம். அந்த டாக்டர் கூப்பிட்டு அவனுக்கு என்னன்னுட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் என்னமோ பண்ணாங்க. அந்த காலத்துல தெரியாது. அப்படி அந்த முனியப்பா நாம எல்லாம் ஆடி நின்றவங்க. குரு எங்களுக்கு எதனா சொல்லுங்க. என்ன சொல்லிட்டா அந்த மாதிரி குருவனுடைய கருணை தக்கா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அவ்வளவு